விளையாட்டா சிலர் பேசுறது, வாய் தவறி பேசினதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து ஆகுறாருல நம்ம ஹோஸ்ட் சாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பார்க்காத ஒரு குறும்படம் இருக்கு. அந்த குறும்படத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. நிறைய குறும்படங்களை போட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமான குறும்படம், ஷாக்கிங்கான குறும்படம் என்னன்னா, கனியை வந்து வாயிலேயே மிதிக்கிறாங்க பார்வதி. இது எவ்வளோ பெரிய குறும்படம். இந்த பக்கம் திவ்யா, அந்த பக்கம் நடந்தாதான் நீங்கள் கேட்க மாட்டீங்க. கனியக்கா வாயில மிதிக்கிறாங்க, அதை கூட கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கம்ரு, இந்த பாரு ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்கல்ல, என்ன பேசுவாங்க வந்து ஒன்று காஜி வேலை பார்ப்பாங்க, பேசுவாங்க. திவ்யா சொன்னாங்கல்ல அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் வன்மத்தை கக்கிட்டு இருக்குங்க. அப்படி அவங்க கக்கின வன்மம் தான் இது. ரெண்டு பேரும் அவங்க வெளில சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பேசுறது. இவங்க பார்வதி சோஃபாலேருந்து ஏந்திக்கிறாங்க, ஆக்ஷனோட பண்ணி காட்டுறாங்க. இது எல்லாருக்கும் வாயில ஒரு மிதியாம். இங்க ஒரு மிதி, அங்க ஒரு மிதி, அங்க ஒரு மிதி, இங்க ஒரு மிதி. இது யாரு? கனியா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு மிதியா. இது வந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு கம்ருதீன். அவர் என்ன சொல்றாருன்னா, அற்புதமா எல்லாருக்கும் வந்து இந்த சாப்பாட்டுல தூக்க மாத்திரையா மயக்க மருந்து கலக்கி விட்டுணுமா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டுருவாங்களாம். காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் நெத்திலையும் நாமம் இருக்குமா. எல்லாருக்கும் நாமம் அப்படின்னு, ஆமா எல்லாருக்கும் மிஞ்சினது நாமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டா சீனிவாசராவ் சிரிப்பாரு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து காமெடி. இது காமெடி இல்லை சார். இது பார்வதியை பார்த்து பயப்படுறாரா, இவர் கமருதனை பார்த்து பயப்படுறாரா, யாரை பார்த்து பயப்படுறாருன்னே புரியலையே. இது வேற ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணியிருந்தா விட்டுருவாரா இதை சும்மா? இங்க ஒரு சில பேர் பண்ணும் போதாங்க இவரை விட்டுறாரு. மற்றவங்க எல்லாம் சின்னதா பண்ணாலும், திவ்யா மாதிரி ஏதாவது சின்னதா பண்ணாலும் போட்டு போலன்னு பொழகிறாரு அந்த பக்கம். இப்போ பார்வை வந்து அடிப்பாருன்னு வச்சுங்களேன், பாரு அது எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போயிடுவாங்க. இவர் அடிக்கணுமா வேணா வாங்குறத கூட, அடி வாங்கணுமா வேணா வாங்குறத பார்வதி தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் அவங்க. இப்போ மற்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் விட்டுருவாரு. அந்த பக்கம் ஏதாவது வந்து சின்ன காமெடியாக கூட போட்டு பொழப்பாரு. மற்றவங்களை நீங்கள் எவ்வளோ வேணா கழுவி ஊற்றுங்க, அதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். இதை வந்து கேட்டிருக்கணும்ல, இது எப்படி கேட்காம அட்ரஸ் பண்ணாமல் போகிறாரு. காமெடின்ற பேரில் இப்படி வன்மத்தை கக்குறீங்களேடா, வாயிலேயே மிதிப்பியா அப்படின்லாம் கேட்கணும்ல. சரி, நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்களுக்கு சப்போர்ட்டாலாம் இல்லை சார். இதை கேட்டால் வந்து கொளுத்தி போடுற மாதிரி இருக்கும்ல சார். அப்படி தானே சார் கொளுத்தி போடுவாங்க கேமை சுவாரஸ்யமாக்கும்ல சார். அதுக்காக அது கேட்கணும்ல சார். அது ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இவங்க இந்த மைக்கு போட்டு பேசும்போதே, காமெடின்னும் போதே இவ்வளோ கொடூரமாக இருக்கு. இவங்கெல்லாம் வந்து மைக்கை மறைச்சிட்டு அப்போ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, அப்போ எவ்வளோ கொடூரமாக பண்ணியிருப்பாங்க. பெரிய சைக்கோத்தனத்தின் உச்சமாக இருக்குல்ல இதெல்லாம். இதில் பாராட்டு வேற பார்வதிக்கு. சரி, ஏதோ டாஸ்க்காவது அவங்க ஒழுங்காக பண்ணாங்க, அந்த ஸ்லாங்கெல்லாம் எடுத்தாங்க, இல்லை உள்ள வந்து சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் கம்ரு அவர் எப்போவுமே கூட வந்து பார்வதி கூட திவ்யா சொன்ன மாதிரி தான் இப்படி தான் இருந்தா. அப்படி இதில் டாஸ்க் விளையாட சொன்னால் வந்து போய் நெக்லஸ் எடுக்க சொன்னால் நெக்லஸை தட்டி விட்டு மற்றதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடினவன். இவருக்கு பாராட்டு வேறு அந்த பக்கம் இல்லை. மோசமாக இருக்குல்ல இதெல்லாம். ஸோ இது ஒரு குறும்படம் அப்படி சொல்லிட்டு இப்போ போட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி மேட்டர்லாம் தான் அங்கே போனால் தானே அந்த அன்பு கேங்கு தெரிஞ்சால் தானே அடுத்து வந்து சம்பவம் நடக்கும். பிக் பாஸ் அங்கே வெயிட் பண்ணுறாரு. இப்போ யார் என்ன கோவத்தில் இருந்தாலும் 2வது முறை பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாருன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, அவர் வெயிட் பண்ணுறாரு, அவர் பேசிட்டு போட்டோம், அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோன்னு. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாருன்னு. ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு இல்லை. இது கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. அதை பற்றி பெருசாக இல்லை. போகிற போக்கில் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேறீங்க, எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ட்டுருக்காரு. சொல்லி கேட்கலன்னா ஸ்பெசிஃபிக்காக புடிச்சு அடித்தா தானே கேட்பாங்க. அப்படி பண்ணாமல் வந்து எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னா அதுவும் வந்து கடந்து போகிற மாதிரி தானே இருக்குது. இதில் வந்து மைக்கு மாட்டாது, அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. கேட்டால் மட்டும் என்ன நான் சொன்ன மட்டும் கேட்டுருவா போகிறாங்க. இங்கே நான் வந்து பாருன்னு கத்தணும், அது கேட்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்றாரா? என்ன பண்ணால் வாயை மூடுவாங்களோ அதை பண்ணும்ல ஹோஸ்ட்டு, அதை பண்ணுங்க சார். பண்ணலன்னா கோமாளியாக தான் சார் தெரிவிங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சீசன் 1 வாரம் 2 வாரம் இந்த மாதிரி அவரு நமக்கு தெரிவார், அப்படி தான் தெரிகிறாரு. இன்னும் இது 2 வாரம் தானா, இல்லை இந்த சீசனில் இதுக்கப்புறம் இப்படி தான் கண்டினியூ ஆகுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரில. அந்த டவுட்டும் நமக்கு இருக்குது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.